போட்டுனே அதனால நம்ம வாழ்வை கரைக்க வைக்கிறதுக்காக அதான் பொருள் இன்னொரு வீடு சாமிக்கும் சாமிக்கும் சாருக்கும் சாயிக்கும் அப்படி 4வது படை வீடு நமக்கு கிடைக்கணும் வைகுண்டம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வைகுண்ட ஏகாதசியும் சிவராத்திரியும் கண்ணு முடிக்கிறது. ஏன் 2 வச்சாங்க அப்படின்னா இப்படி சைவமா இருக்கிறவங்க வைணவமா இருக்கிறவங்க அதுக்கு சைவமா இருக்கிறவங்க அப்படிங்கிறதால எல்லாரையும் கண்ணு முடிக்க வைக்கணும்ன்றது தான் நோக்கம். எல்லாரும் கடைக்காரங்க தான் நோக்கம். அப்படியே அவன் மேல ஏறி கால வச்சுருவேன் இது மேல கால வச்சு ஏறி யுவராச்சரியா போனாலும் நம்ம ஊருக்கு கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு எப்ப போனாலும் இந்த பக்கத்துல உட்காந்து வழக்கம் வச்சு கதை சொல்றது வாத்தியாரு பாடம் புரோஜனமே பண்ணுவார். எங்க போனாலும் பாருங்க வடக்கு பக்கம் பார்த்து கோயில் போனோம் விளக்க சொல்றது திணி விளக்க பார்க்க மாதிரி இருக்கும். தெற்க பார்க்க மாதிரி விளக்கப்படாது. தெற்கு யமன் திசை யமன் நம்ம வேண்டாத போறதுன்னு யமன் என்ன போனா காலையில் அவருக்கு கைப்பாடு கொடுத்து தெரிஞ்சிடும். அதுதான் நேரம் வைக்கணும். இதெல்லாம் விஷயம் சொல்லும் போது உங்களுக்கு கம்மியா இருக்கு. அதனால ஒரு சுப நிகழ்ச்சிகளின் போதும் திருமணத்தின் போதும் கோவில் கும்பாபிஷேகத்தின் போதும் 60ஆம் திருமணம் 70ஆம் திருமணம் 80ஆம் கல்யாணம் அதே மாதிரி கனகாபிஷேகம் பண்ணும்போதும் பண்ணும் போதும் இறைவனுடைய திருச்செவிக்கு சிவபுராணம் விண்ணப்பிப்பது வழக்கம். வகையிலே இன்றைய உங்கள் எல்லோரும் சார்பிலும் இறைவனுக்கு சிவபுராணம் விண்ணப்பிக்கப்படுகிறது. அதை சொல்லும் போது உங்க எல்லா சாப்பாடும் நீங்க தொட்டு கொடுத்த பூ தான் அவங்க வந்து இப்ப அச்சரியா போறாங்களா அந்த செம்பு அந்த சாமந்தியில 100 இதழ் இருக்கு 100 போடணும். நிறைய கீழ் பண்ணா பார்த்தாரு சரிங்களா? ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவானிற்கும் வாதபூயங்கோன் திருவாசகம் எனும் தேன் நம சிவாய வாழ்க நாதன்றால் வாழ்க இவை பொழுதும் நெஞ்சில் நீங்கால் வாழ்க கோடையான உணவில் வாழ்க ஆதவம் வாங்கி நின்று அன்னிப்பாட்டால் வாழ்க ஏகல் ஏகல் இறைவன் வாழ்க வேகம் எடுத்தாக எங்களது எழுத இறப்பருக்கும் திங்கங்கள் தேக்கங்கள் எழுத புறக்காற்று தேயோட்டன் புகழ்கள் எழுத தரக்குடிவார் உண்மையும் கோட்டைகள் எழுத சிவக்குடிவார் ஓடுடிக்கும் சீரோன் கடல் எழுத நேசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவனடி போற்றி நேயத்தை விமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரா திருத்துறையும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவனின் சிந்தையுள் நின்று அதனால் அவனருளாலே அறப்பாவனகி சிந்தை அமிழ்தி புராணம் தந்தை முந்தை மாய ஒரு பஞ்சால் கண்ணுதலால் தன் கருணை கண் காட்ட வந்தேனே என்னிடத்தே எட்டால் எதிரா கடலிருந்து விண்ணிறைந்து மண்ணிறைந்து நிற்காய் இடஒளியாய் எண்ணிறைந்து எல்லை இல்லாதானே எங்களும் சேர் பொருளாமையே புகழுமாறு ஒன்றனே புழுதாகி புழுவாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கண்களாய் மனிதர்கள் சேனல் விளாட்ல இது அவங்க கோவில் இது எடுத்து கொடுத்துட்டு போயிடுறேன்.
வந்தீங்க நீங்களா? ஏய் வாடாங்க. மின்னல் கீழ்மின்னல் கிராமத்தில் விசாலாட்சி உடனுரை விஸ்வநாத பெருமான் மீண்டெழு புதுக்க கோவிலில் 16வது வருட மகா சிவராத்திரி விழா. இந்த மகா சிவராத்திரி விழாவில் இன்னைக்கு ஒரு கால பூஜை 6 மணிக்கு ஆரம்பித்தது, 7:30 மணி வரைக்கும் நடந்தது. இன்னைக்கு சிவநிரவு பெருவிழா என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இந்து இயக்கத்தின் சார்பில் சிவாலய ஓட்டம் போகிறோம். நாங்கள் இப்போ மின்னல் கீழ்மின்னல் பெரிய கோயிலை பார்த்துட்டு அடுத்து கீழத்திவாக்கம், களத்தூர், அல்லூர், முருங்கை, அதுக்கப்புறம் கொங்கரை மாம்பட்டு, சிறுதாமூர், அனந்தமங்கலம் மேலே மலை கோவில், அனந்தமங்கலம் ஈசானிய கோவில், உரத்தி, விண்ணம்பூண்டி, திண்ணலூர் இந்த கோவிலுக்கெல்லாம் போக இருக்கிறோம். 1 2 3 4 5 6 வண்டி வந்து டாடா ஏஸு, ஒரு வண்டி முன்னாடியே ஸ்டார் லைன் கிளம்பிடுச்சு. நாங்கள் எல்லாரும் போய் வர போகிறோம். மகிழ்ச்சி. அடுத்த கிராமம் களத்தூருக்கு போறோம். சீக்கிரம் எல்லாரும் மின்னல் எந்த நண்பர்கள் எல்லாம் வண்டிக்கு வாங்க.